ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் அது ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசியல் அமைப்பில் இருக்க முக்கிய தினங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின்லாம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக மற்ற என்னென்ன தினங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 9. அடுத்து மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது, மனித உரிமைகள் நாள் அப்படின்னா டிசம்பர் 10. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 21. அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா நவம்பர் 19. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை தினம் கொண்டாடப்படும் நாள். சர்வதேச அகிம்சை தினம் கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர், அதாவது அக்டோபர் 2 கொண்டாடுறாங்க சர்வதேச அகிம்சை தினம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பெண் குழந்தைகள் தினம். உலக பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னா ஜனவரி 24னா உலக பெண் குழந்தைகள் தினம். அதுவே தேசிய வாக்காளர் தினம்னா ஜனவரி 25. ஓகேங்களா? அடுத்து குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக நம்முடைய அரசால் அனுசரிக்கப்படும் தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படின்னா ஜூன் 12. அரசியல் அமைப்பில் இருக்க முக்கிய தினங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு தினம். இந்திய அரசியல் அமைப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. அன்றைக்கி தான் எழுதி முடித்து கடைசியாக கையெழுத்து வாங்கினாங்க. அதனால் நவம்பர் 26 வந்து இந்திய அரசியல் அமைப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அதை நம்ம அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட நாள் தான் வந்து ஜனவரி 26. அதை வந்து குடியரசு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னா ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னா ஜனவரி 9. ஓகேங்களா? அடுத்து குழந்தைகள் தினம், ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் நவம்பர் 14. நம்மளுடைய பிரதமரோட, அதாவது வந்து முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் அப்படின்னு சொல்கிற ஜவஹர்லால் நேருவோட பிறந்த தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14. அவருடைய தினத்தை வந்து என்னவா அனுசரிக்கிறோம்? குழந்தைகள் தினமாக அனுசரிக்கிறோம். தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31. தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31. சர்தார் பட்டேலோட பிறந்த தினத்தை தான் வந்து நம்ம அனுசரிக்கிறோம். அந்த தினத்தை வேறு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்தாஸ் திவாஸ். ஓகேங்களா? அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம், இந்திரா காந்தியோட பிறந்த தினம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் இந்திரா காந்தி பிறந்த தினம். அது பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருப்பாங்க. நவம்பர் 19 தான் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம், இந்திரா காந்தியோட பிறந்த தினம். ஓகேங்களா? தேசிய விவசாயிகள் தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23. அது யாருடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங் பிறந்த தினம். சரண் சிங் அவரும் வந்து பிரதமராக, இவங்க எல்லாருமே வந்து பிரதமராக இருந்தவங்க தான். அவங்களோட பிறந்த நாளை தான் வந்து நம்ம ஒவ்வொரு தினமும் அனுசரிக்கிறோம். தேசிய விவசாயிகள் தினம் அப்படின்னா சரண் சிங் பிறந்த தினம் டிசம்பர் 23. சமூக நல்லிணக்க தினம் அல்லது சத்பவானா திவாஸ் அப்படின்னா ஆகஸ்ட் 20. சமூக நல்லிணக்க தினம் அல்லது சத்பவானா திவாஸ் அப்படின்னா ஆகஸ்ட் 20. ராஜீவ் காந்தி பிறந்த தினம். தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம். தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 21. இது ராஜீவ் காந்தி இறந்த தினம். ஏன்னா ராஜீவ் காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பாரு. அதனால், அதாவது மனித வெடிகுண்டு மூலமாக வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பாரு. அந்த தீவிரவாதத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுனால தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம். ராஜீவ் காந்தி இறந்த தினம் மே 21. பிறந்த தினம் ஆகஸ்ட் 20 அப்படின்னா நல்லிணக்க தினம், சமூக நல்லிணக்க தினம். அதுவே இறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் மே 21. தேசிய நல்லாட்சி தினம். தேசிய நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. வாஜ்பாய் பிறந்த தினம். அதுவே டிசம்பர் 23 அப்படின்னா தேசிய விவசாயிகள் தினம், சமூக நல்லிணக்க தினம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து பஞ்சாயத்து ராஜ்ய தினம். பஞ்சாயத்து ராஜ்ய தினம் அப்படின்னா ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 தான் வந்து 1992 வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால அந்த தினத்தை வந்து பஞ்சாயத்து ராஜ்ய தினம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வாக்காளர் தினம் அப்படின்னா ஜனவரி 25.
ஓகேங்களா. ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம். ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, அதாவது அக்டோபரோட கடைசி வாரம். பட்டேலோட பிறந்த தினம். ஓகேங்களா, பட்டேலோட பிறந்த தினம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஊழல் தடுப்பு தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 9. சர்வதேச ஊழல் தடுப்பு தினம் டிசம்பர் 9. தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம்னா மார்ச் 15. உலக நுகர்வோர் தினம்னா மார்ச் 15. தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் 24. ஓகேங்களா, இந்த கொஷினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ஹிந்தி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14. ஹிந்தி தினம் செப்டம்பர் 14. நம்மளுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கிறதுனால ஹிந்தி தினம் கொண்டாடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14. வரதட்சணை தடுப்பு தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 26. வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் 26. இராணுவ தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15. இராணுவ தினம் ஜனவரி 15. கடலோர காவல்படை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10. விரைவு அதிரடி படை தினம். விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் 7. விமானப்படை தினம் அக்டோபர் 8. கடற்படை தினம்னா டிசம்பர் 4. இது எல்லாமே வந்து 8th புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்க்குறோம். இராணுவ தினம்னா ஜனவரி 15. கடலோர காவல்படை தினம்னா பிப்ரவரி 1. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம்னா மார்ச் 10. விரைவு அதிரடி படை தினம் அப்படின்னா அக்டோபர் 7. விமானப்படை தினம்னா அக்டோபர் 8. கடற்படை தினம்னா டிசம்பர் 4. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைகள் கொடி தினம். ஆயுதப்படைகள் கொடி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7. மக்களாட்சி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. சர்வதேச அகிம்சை நாள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2. அக்டோபர் 2 2007 முதல் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அகிம்சை நாளாக அக்டோபர் 2 2007 முதல். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அந்த தினத்தை தான் வந்து 2007 முதல் சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறோம். குடியரசு தினம்னா ஜனவரி 26. உலக தண்ணீர் தினம் அப்படின்னா மார்ச் 22. உழைப்பாளர் தினம்னா மே 1. சுதந்திர தினம்னா ஆகஸ்ட் 15. காந்தி ஜெயந்தி அப்படின்னா அக்டோபர் 2. உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் 1. ஏன் இந்த டேஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் இந்த 6 நாட்கள். ஃபஸ்ட்டு 4 நாட்களாக இருந்தது, இப்போ 6 நாட்களாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதில் உலக தண்ணீர் தினமும் உள்ளாட்சிகள் தினமும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உலக தண்ணீர் தினம்னா மார்ச் 22. உள்ளாட்சிகள் தினம் அப்படின்னா நவம்பர் 1. அடுத்து தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் ஏப்ரல் 21. இதுவுமே ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருப்போம், அதை பார்த்துருப்போம். தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் அப்படின்னா ஏப்ரல் 21. உலக பெண் குழந்தைகள் தினம். உலக பெண் குழந்தைகள் தினம்னா ஜனவரி 24. உலக குழந்தைகள் தினம் அது வந்து பெண் குழந்தைகளுக்கான தினம்னா தான் ஜனவரி 24. வெறும் உலக குழந்தைகள் தினம் அப்படின்னா நவம்பர் 20. அதுவே வந்து நார்மலாக குழந்தைகள் தினம் நம்மளுடைய இந்தியாவில் கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. உலக குழந்தைகள் தினம் உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. உலகத்தில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தினம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. அதுவே குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஜூன் 12. ஓகேங்களா. உலக பெண் குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் அதாவது உலக குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.